சேனலில் ஒரு சூப்பரான லஞ்ச் ரெசிபி பார்க்க போகிறோம். நான் இன்னைக்கு என் ஃப்ரெண்ட்ஸை என் வீட்டுக்கு வந்து இன்வைட் பண்ணியிருக்கேன். அதுக்கு என் மம்மிகிட்ட ஒரு ஸ்பெஷல் ரெசிபி கேட்டிருக்கேன். அந்த ரெசிபியை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். என்னோட ஃபேவரட் கீ ரைஸும் மட்டன் கறியும். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இன்னைக்கு லஞ்சுக்கு நான் மட்டனும் கீ ரைஸும் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு நம்ம இப்போ மட்டன் எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்க போகிறோம். ஒரு ஹெவி பாட்டம் பேன் வச்சுருக்கேன். இப்போ நான் ஆயில் ஆட் பண்ணி கொடுக்கேன். ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணி கொடுத்துருக்கேன். ஆயில் சூடாகட்டும். நான் இன்னைக்கு ஒரு டீஸ்பூன் பெருஞ்சீரகம், ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரு பிரிஞ்சி இலை, 3 ஏலக்காய், 5 கிராம்பு, ஒரு ஸ்டார், இவ்வளோத்தையும் நம்ம ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ண போகிறோம். எண்ணெய் சூடாயிடுச்சு. நான் இப்போ எல்லா ஹோல் ஸ்பைசஸையும் ஆட் பண்ணி கொடுக்க போகிறேன். இப்போ நான் 2 கப்பு சின்ன உள்ளி ஆட் பண்ணி கொடுக்க போகிறேன். மட்டன் கறி சின்ன உள்ளி வச்சு பண்ணினீங்கன்னா நல்ல டேஸ்டாக இருக்கும். நான் இன்னைக்கு 750 கிராம் வந்து மட்டன் எடுத்திருக்கேன். 400 கிராம் சின்ன உள்ளி எடுத்திருக்கேன். மட்டனோட வெயிட்டுக்கு பாதி சின்ன உள்ளி போட்டிங்கன்னா நல்ல டேஸ்டாக இருக்கும். அதனால தான் நான் பாதி எடுத்திருக்கேன். நல்லா வதங்கட்டும். 1 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணி கொடுக்கேன். ஜிஞ்சரும் கார்லிக்கும் ஈக்குவலாக எடுத்து அரைச்சி வச்சுருக்கேன். ஒரு 5 பச்சை மிளகு சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இப்போ ஆட் பண்ணி கொடுக்க போகிறேன். 2 சின்ன தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இப்போ ஆட் பண்ணி கொடுக்க போகிறேன். தேவைக்கு உப்பு ஆட் பண்ணி கொடுப்போம். உள்ளி தக்காளி நல்லா வதங்கியாச்சு. இப்போ நம்ம மசாலா ஆட் பண்ணி கொடுக்க போகிறோம். 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள், 1/2 டீஸ்பூன் மிளகு பொடி, 1/2 டீஸ்பூன் மல்லிப்பொடி, 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா. இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுப்போம். பச்சை ஸ்மெல் போட்டும் அப்புறமா நம்ம மட்டன் ஆட் பண்ணி கொடுப்போம். 3/4 கிலோ மட்டன் எடுத்துருக்கேன். நல்லா கழுவி வச்சிருக்கேன். நம்ம இப்போ இதை ஆட் பண்ணி கொடுக்க போகிறேன். மசாலா எல்லா இடத்துலையும் பிடிக்கிறது போல நம்ம மிக்ஸ் பண்ணி கொடுப்போம். நான் மட்டன் வேக வைக்கிறதுக்காக குக்கர் யூஸ் பண்ணல. குக்கர் யூஸ் பண்ணாலும் அதே டைம் தான் எனக்கு இந்த ஹெவி பாட்டம் பாத்திரத்தில் ஆகும். இதுக்கு பாட்டம் வந்து நல்ல ஹெவியாக இருக்கனால நான் அதை யூஸ் பண்ணுறேன். இதை மூடி வச்சு நான் இப்போ யூஸ் பண்ண போகிறேன். மூடி வச்சு நான் இப்போ வேக வைக்க போகிறேன். கீ ரைஸ் யூஸ் பண்ணனால கொஞ்சம் கிரேவியாக இருக்கணும். அதனால கொஞ்சம் தண்ணி நம்ம ஆட் பண்ணி கொடுப்போம். ஏற்கனவே அந்த மட்டன்லேருந்து தண்ணி வரும். என்னால் நம்ம கொஞ்சம் தண்ணி நம்ம இப்போ ஆட் பண்ணி கொடுக்க போகிறோம்.
மட்டன் 30 மினிட்ஸ் ஆயிடுச்சு வேக வச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்க போறோம். நல்லா வெந்திருக்கு. இதுல நம்ம கொஞ்சம் கொத்தமல்லி இலை போட்டு ஆஃப் பண்ண போறோம். இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ண போறோம். மட்டன் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம கீ ரைஸ் பண்ண போறோம். அதுக்கு நம்ம இப்போ ஒரு பேன் வச்சிருக்கோம். வச்சுட்டு பேன் சூடான அப்புறம் இப்போ நான் இதில் கொஞ்சம் கேஷ்யூ நட் ஆட் பண்ணி கொடுக்கேன். இது எதுக்குன்னா நம்ம கார்னிஷ் பண்ணதுக்கு, லாஸ்ட் கார்னிஷ் பண்ணதுக்கு இப்போமே நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்து வைக்க போகிறோம். இதுக்கு கூட நான் இப்போ கிஸ்மிஸ் ஆட் பண்ணி கொடுக்கேன். கிஸ்மிஸ் ஃப்ரை ஆயிடுச்சு. நான் இப்போ எடுக்க போறேன். அதே கீல நான் 2 ஆனியன் கட் பண்ணி வச்சிருக்கேன். அதை ஆட் பண்ணி கொடுக்கேன். இதுவும் கார்னிஷுக்கு தான் நம்ம யூஸ் பண்ணி கொடுப்போம். இதை நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்கணும். நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு ஆனியன். இப்போ நம்ம எடுக்க போறோம். ரைஸ் ரெடி பண்ணதுக்கு பேனை வச்சுட்டு 1 டேபிள் ஸ்பூன் கீ விடுவேன். இந்த நெய்யில் 3 கிராம்பு, 2 பட்டை, 2 ஏலக்காய், இது 3ஐயும் ஆட் பண்ணி கொடுக்க போகிறேன். ஒரு பெரிய வெங்காயத்தை சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கேன். அதை ஆட் பண்ணி கொடுக்க போகிறேன். வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆகண்டா, கொஞ்சம் அப்படி வதங்கினா போதும். நல்லா ஃப்ரை ஆகுனா சோரோட கலர் மாறிடும். அதனால நல்லா ஃப்ரை ஆகண்டா. இது கூட 5 பச்சை மிளகு 2ஆ கீறி வச்சிருக்கேன். அதை ஆட் பண்ணி கொடுக்க போகிறேன். பெரிய வெங்காயம் வதங்கிடுச்சு. அதுக்கு கூட ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டை நான் ஆட் பண்ணி கொடுக்க போகிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுப்போம். பச்சை வாசனை போகிறது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுப்போம். இந்த கப்புக்கு 3 கப் அரிசி எடுத்துருங்க. அதை இப்போ நான் ஆட் பண்ணி கொடுக்க போகிறேன். நான் ஜீரக சம்பா அரிசி எடுத்துருக்கேன். இதை நம்ம நெய்யில் ஃப்ரை பண்ணி கொடுக்க போகிறோம். இந்த அரிசியை நான் கழுவி அரை மணிக்கூர் ஊற வச்சாக எடுத்துருக்கேன். ரைஸை நல்ல கீல ஃப்ரை பண்ணி எடுப்போம். இப்போ அரிசி ஃப்ரை ஆயிடுச்சு. நான் ரைஸ் எடுத்த கப்புக்கு 4.5 கப்பு தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை நான் இப்போ ஆட் பண்ணி கொடுக்க போகிறேன். அந்த தண்ணியை நான் ஆல்ரெடி பாயில் பண்ணி வச்சுருக்கேன். ஸ்டவ்வை சிம்மில் வச்சுக்கோங்க. தேவைக்கு உப்பு ஆட் பண்ணி கொடுப்போம். இதை இப்போ நம்ம மூடி வச்சு லோ ஃப்ளேமில் 5 மினிட்ஸ் வச்சு எடுக்க போகிறோம். சோறு ரெடி ஆயிடுச்சு. நம்ம இப்போ மேலே கார்னிஷிங் பண்ண போகிறோம்.
ஃப்ரை பண்ணி வச்சிருக்க ஆனியனை போட்டு கொடுத்தாச்சு. இப்போ காஷ்யூவும் கிஸ்மிஸையும் ஆட் பண்ணி கொடுக்க போகிறோம். கொஞ்சமாக கொத்தமல்லி இலை போட்டு கொடுக்க போகிறோம். ரெடி ஆயிடுச்சு. நம்ம இப்போ டேஸ்ட் பண்ண போகிறோம் மட்டன் கறிக்கு கூட. யம்மியான கீ ரைஸும் மட்டன் கறியும் ரெடி ஆயிடுச்சுன்னா என் ஃப்ரெண்ட்ஸ் நான் வரல, என் ஃப்ரெண்ட்ஸ் வந்த உடனே நான் வந்து அவங்க கூட இருந்து அடுப்பை டேஸ்ட் பண்ணுவேன். இந்த ரெசிபி நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஒரு பார்ட்டி ரெசிபி, ரொம்ப சிம்பிளாக செய்யலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே சப்ஸ்கிரைப் பட்டன் கிட்ட இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன்ஸை ஆக்டிவேட் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட ஷேர் பண்ணி என்ன சப்போர்ட் பண்ணுங்க. பாய் பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.